இப்போ நீங்க பாரதிதாசன் பாட்டு ஒண்ணு நீங்க கேட்டிருந்த பாட்டு ஒண்ணு பாட போறோம். தோடுனா என்ன, வளையல்னா என்ன அப்படின்னு பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். இப்ப நமக்கு தோடு தானே தெரியும், ஜிமிக்கி. வளையல்லாம் தங்க வளையல், கல் வளையல் தெரியும். இப்ப பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஏழை தாயுடைய பெண்ணு படிக்க போயிருக்கா. மற்ற குழந்தைகள் வந்து தோடு ஜிமிக்கி வளையல்லாம் போட்டு வரதை பார்த்து தாய்கிட்ட வந்து குழந்தை கேட்குது, எனக்கு வளையல் வாங்கி போடு, எனக்கு அது தோடு வாங்கி போடு. தாய் சொல்றாங்க, நான் ஏழை, வளையல் வாங்குவதற்கும் தோடு வாங்குவதற்கும் என்னிடம் பொருளாதார வசதி இல்லை, நாம் ஏழை, பேசாமல் இரு என்று சொல்றார். குழந்தைக்கு தெரியாது. குழந்தை மீண்டும் கேட்குது. சாதாரண தாயாக இருந்தால் அடித்து இருப்பாள். இவள் பாரதிதாசன் கண்ட தாய். ஆகவே வளையலுக்கு விளக்கம் தருகிறார், குழந்தைக்கு தோட்டுக்கு விளக்கம் தருகிறார். அதுதான் பாட்டு கேட்போம். அம்மா என்றால் ஒரு தோடு, நீ அவசியமாகி வந்து போடு. இந்த பாடல் அமைந்த பண் சிந்து பகு அவசியம் வாங்கி வந்து போடு. சும்மா இருக்க முடியாது, நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது. என் அம்மா என்றால் ஒரு தோடு, நீ அவசியம் வாங்கி வந்து போடு. சும்மா இருக்க முடியாது, நான் சொல்லிவிட்டேன் உனக்கு இப்போது. என் அம்மா என்றால் ஒரு தோடு, நீ அவசியம் வாங்கி வந்து போடு. மகளே காதுக்கு கம்மல் அழகன்று, நான் கழகுவதை கவனி என்று
புயல். அது அந்த நேரத்துல அவசரமா எழுதின பாட்டு. சரி சரி, என்ன சொல்லி எதுவுமே தெரியாது. அப்ப மியூசிக் மட்டும் முதல்ல கம்போஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ள எப்படி வரிய போடுறதுன்னு தெரியல, கம்போஸ் பண்ணியாச்சு. அப்ப தங்கரபசான் வந்து சொல்றாரு, இந்த வரி நீங்க பல்லவியா போட முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஒரு 4 வரி 8 வரி கொடுத்தாரு. 8 வரி. அந்த அந்த 8 வரி அந்த நான் போட்ட மியூசிக்குள்ள போகல. உங்களால முடியும் அது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க. சரி, நேரா சொல்ல போனேன். மெட்டே அமைக்கல. நான் போய் நின்னுக்கிறேன், என் ஊரை நான் நினைக்கிறேன், எனக்கு அந்த உணர்வு வந்துடும். என்ன வருதோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணுங்க, அப்புறம் வெட்டி ஒட்டி எது வேணாலும் பண்ணிக்கலாம். பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ரெக்கார்டிஸ்ட் வந்து என்ன கட்டி முடிச்சுட்டு அழுதாரு. அதுன்னு சொன்னாரு, எனக்கு சம்பளம் வேணாங்க, நான் ஃப்ரீயா பண்ணி தரேன். அப்பயே தெரிஞ்சுக்கிட்டேன் நான், இது நல்ல ஒரு உணவை கொடுக்கும். para
இது இந்த பாட்டு ரொம்ப பாதியை இப்ப ஏற்படுத்தின ஊர்னு சொன்னா தருமபுரி தான். அந்த பாட்டு மக்கள் மனதில் அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இங்க இருந்து பல லட்சம் ரூபாய் வருமானம் உள்ள பொருள்கள் குறிப்பா வேதாரண்யத்துக்கு புஷ்பவனத்துக்கு அவங்க கையாலே கொண்டு போனாங்க. இன்னும் மக்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு பெட்டி வாங்கினாங்க, அதுல கிட்டத்தட்ட 10,000 ரூபாய், 12,000 ரூபாய், 15,000. டாக்டர் செந்திலையா அவர்கள் ஒரு கிரீன்பாக் பள்ளி, அந்த பள்ளியில் இருந்து வந்தாங்க. குறிப்பா செந்திலையா அவர்கள் பாராட்டு அடிக்கடி தொலைபேசியில தொடர்பு கொண்டு எப்படி இருக்கு ஊரு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் ஊருக்கு பணம் கொடுக்க போலாம், யார் கொடுக்கறது, நம்ம ஏதாவது செய்யணும், யார் கொடுக்கறது அப்படிங்கும்போது இந்த கூட்டத்தை அடிச்சு முடிச்சு வாங்க முடியாத ஒரு பிறகு இருக்கு. அது யாருன்னா ஊனமுற்றவர்கள், அடுத்தது மாசமா இருக்கிற பெண்கள், முதியவர்கள். முதியவர்களுக்கு இப்ப மறுபடியும் தூங்க முடியாது, வர நாங்கள் வர முடியாது. அப்போ யாரு கொடுக்கறது அப்படின்னா உயிரா இருக்கக்கூடிய வாயு வயிறுமா அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு பணம் தர்றோம். எல்லாம் தொகையாவே எல்லாம் நோட்டாவே மாத்திட்டு போகும். 8 லட்சம் ரூபாய் 500 டாலர் எடுத்துட்டு போயிட்டு எல்லாருக்கும் அவங்க கைக்கு கொடுத்துடும். என் கையாலே கொடுத்துறாங்க. அப்போ எங்க வீட்டுக்கு போகணும் இல்லையா, வீட்டுக்கு போகலையான்னு கேட்டேன். இல்ல வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நான் மனிதனை காட்டிலும் மரத்தை அதிகமா நேசிப்பேன். அதனாலதான் என் வீட்டு மாடியில நான் சொல்றபடியெல்லாம் செடி கேட்கும். நான் செடிகளை போய் வருடி கொடுப்பேன். உனக்கு ஏதாவது உரம் பத்தலையா, தண்ணி பத்தலையா, ஏன் நீ பூக்க மாட்டுற அப்படி செடிகள்கிட்ட பேசுவேன். பாடுல உட்கார்ந்து செடிகள் பத்தியில நீங்க நம்ப மாட்டீங்க, அது நாளாக பூத்துரும். உண்மை செடிகளுக்கு உணர்வை, நம்முடைய உணர்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. தொட்டா சரி வச்சிருக்கேன், தொட்டோன்னு சுருங்கிக்க. அப்ப அதுக்கு எப்படி தொட்டோன்னு சுருங்கிக்குது, அவ்வளவு வரைக்கும் அதுக்கு என்ன பார்க்கும். அப்போ அந்த மரங்கள்லாம் அப்படியே வேரோட சாஞ்சி கிடக்கிறத பார்க்கறதுக்கு எப்படி எல்லாம் தாய்க்க முடியும்? நான் வர முடியாது. இல்ல வாப்பா, அப்பா கூப்பிடுறாரு. அப்ப நான் இரவு வரையிட்டேன். பகல்ல போனா அந்த மரங்கள் விழுந்து கிடக்கிறத பார்த்தா என் கண் கலங்கிடும், என்னால வேற எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே இரவு வரேன்னு சொல்லிட்டு இரவு போய் வீட்டு வாசல் நிறுத்துறேன். எதுவுமே நான் பார்க்கல, எட்டி பார்க்கல. அப்படியே பார்த்தேன், சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். உடனே கிளம்பிட்டேன். அங்க இருக்கவும் முடியல. அவ்வளவு சாலை 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாம் அந்த மரங்கள்லாம் விழுந்துக்கிறது கிழிச்சிருச்சு, நிறைய வண்டி கிழிச்சு. அவ்வளவு சோகத்தை இன்னும் மீண்டு வரல. மீளவே முடியாது. 20 வருஷத்துக்கு நிரந்தர ஏழை. நான் சொல்றேன்னா மனிதர் இருந்தாலும் பரவாயில்லை, மரம் போனது கஷ்டம். நான் சொன்னேன், என்ன எப்படி சொல்ற அப்படின்னு. ஆமா, எங்க தாத்தா நட்ட மாமரத்துல எங்க அப்பா மாங்காய் பறிச்சு வித்தது போக இப்ப நானும் பறிச்சு விற்கிறேன், என் பிள்ளைகளும் பறிச்சு விற்கும். அப்போ எத்தனை தலைமுறைக்கு இந்த மாமரம் மாங்காய்களை கொடுத்து கொண்டே இருக்கு. ஆனா இப்ப குடும்பத்துல அண்ணன் இறந்து போயிட்டா தம்பி காப்பாற்றுவார், அப்பா இருந்து கூட அம்மா காப்பாற்றுவாங்க, யாராவது ஒருத்தர் காப்பாற்றுவாங்க. ஆனா இத்தனை பேரையும் காப்பாற்றக்கூடிய அந்த மரங்கள் போச்சுன்னா அந்த குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? அதான் நான் சொல்றேன். இனிமே ஒரு மாமரத்தை நட்டு அது 20 வருஷம் கழிச்சு காய்ச்சி நடக்கிற காரியமா இருக்கு. அது இன்னமும் எனக்கு தாங்க முடியாதுன்னா, நான் ஊர்ல இருந்து மாங்காய் கொண்டு ஊறுகாய் போட்டு வச்சுப்பேன். 4 வருஷத்துக்கு இருக்கும். 2016 எங்க வீட்டு வாசல்ல அப்படி காய்ச்சி இருந்தது மாங்காய். இவங்களும் வந்திருந்தாங்க, இன்னும் இப்படி காய்ச்சி கிடக்கு, ஊறுகாய் போடலாமா? போடுவோம். அப்ப பரியா அப்படின்னு ஒரு மூட்டை பறிச்சு ஒரு மூட்டை மாங்காயும் ஊறுகாய் போட்டேன். அந்த ஊறுகாய் இன்னமும் இருக்குதுங்க. அந்த ஊறுகாய் இப்ப இருக்கு. அந்த காய்ச்ச மாமரம் இல்லை. அந்த மாமரத்தை நட்ட எங்க அம்மாவும் உயிரோட 2 பேரும் இல்லை. அது போகும்போது வீட்டுக்கு போகும்போது பாப்பா அந்த மரம் இல்லைன்னு இன்னும் வெட்ட முடியாது. அப்படியே எனக்கு எல்லாமே போயிடும். எது பேச உண்மையே தோண மாட்டேன். இப்ப இந்த ஊறுகாயினால சாப்பிடவே முடியல, அப்படியே இருக்காது. அதை எடுத்து கடிக்கும் போது கண்காது. இதுக்கு தந்த அந்த மாமரம் இல்லையே. அது மாதிரி அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒரு மரத்தை நட்டு வைக்கும். மரத்தை நேசிக்க. மரத்தை நேசிச்சா அது கண்டிப்பா அது நம்மளை நேசிக்கும். அதுக்கு உதாரணம் சொல்றேன். சுனாமி வந்ததுல 2004. இது நான் ஜூனியர் விளையாடுற எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியாது. சுனாமிக்கு முன்னாடி நானும் எங்க அப்பாவும் கடற்கரை ஓரத்துல இந்த புறம்போக்கு நிலம் இருக்கு, அது சும்மா கிடக்கும். அதுல யாரோ ஒருத்தர் பனம்பழம் சாப்பிட்டுட்டு பனங்கொட்டையை போட்டுருக்காரு. அந்த பனங்கொட்டை முளைச்சி கடற்கரை ஓரத்துல உப்பு தண்ணியில வளர்ந்து காய்ச்சிருக்குங்க பனங்காய். அப்ப உப்பு தண்ணியில பனைமரம் வரும் அப்படின்னு உண்மை தெரிஞ்சு.
அப்போ உப்பு இல்லாம இன்னும் கிடக்கு நிறைய புறம்போக்கு, அது ஏன் சும்மா கிடக்கு வாங்கன்னு சொல்லிட்டு 4 பொம்மாட்டிகளை வச்சுக்கிட்டு அவங்க தலையில பணங்கொட்டை கொடுத்து எங்க அப்பா ஒரு குழியை வெட்டுவார், நான் அந்த குழிக்குள்ள பணங்கொட்டை போடுவேன், காலால் அவ்வளவுதான். இப்படி ஆக போட்டுருக்கோம். அதுல எல்லாம் வளர்ந்து ஒண்ணு ஒரு பணமரம் இப்படி கருக்கெல்லாம் இப்படி பின்னிட்டு இருக்கேன். இப்ப எங்க அப்பா என்ன பண்ணாரு, 26ஆம் தேதி காலையில அங்க எங்க ஐயனார் கோயில் கடற்கரை ஓரத்துல அந்த பணமரம் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஐயனார் கோயில், அதுல நான் பூஜை செய்வது போவாங்க. என் பிள்ளைகள் இவங்க எங்க ஊர் குழந்தைங்க எல்லாரும் பூஜை செய்ய படம் முடிச்சு ஜூனியர் விட எல்லாம் எழுதுறான். இவருடைய புஷ்பவன குருசாமி குலதெய்வம் எழுதுறான். அதுக்காக 26ஆம் தேதி டிசம்பர் 26 புக் பண்ணியாச்சு, டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ரயில் டிக்கெட் எடுத்தாச்சு. இப்ப நாங்க 25 கிளம்புறோம், 25 காலையில கிளம்புறோம். 24ஆம் தேதி ஒருத்தர் வராரு, பிள்ளையாடி வெள்ளைமையில இருக்கு. 25 கிறிஸ்துமஸ்க்கு போன வருஷம் கச்சேரி வச்சுங்க, அவர் பேர் சொல்லக்கூடாது. 10 பேர் உட்காந்தாங்க, நீங்க உட்காந்து வச்சு தயவு செய்து நீங்க வந்து கச்சேரி பண்ணுங்க. இல்லைங்க நாங்க வந்து ஊருக்கு போறோம், நீங்க எவ்வளவு கச்சேரி வாங்குறீங்க? 50,000. 60,000 தரங்க, நீங்க கச்சேரி நான் 10,000 ரூபாய்க்கு 4 கூட எடுக்கலாமா இல்லையா? அது தில்லாடி வழியிலே புடவை ஃபேமஸ். அப்ப ஊருக்கு அடிச்சு கேட்கறேன் எவ்வளவு நட்டா? அட புடவை 1000 ரூபாய் நட்டப்பட அவ்வளவு பூ தாண்ட ஆன கொடுத்துக்கிறேன் மத்தாலும் இல்லை. சரி போனா ரைட், அதை கேன்சல் பண்ணுங்க. 27ஆம் தேதி வச்சுக்கங்க, அடுத்த நாள் வச்சுங்க. இவருக்கு டிக்கெட் கேன்சல் பண்ணி வேற டிக்கெட் போட்டாச்சு. அப்போ 26 காலையில நாங்க கிளம்புறோம், சுனாமி வந்துச்சு. போலீஸ் அடித்து தடுத்தது, ஊருக்கு போறீங்க போமையா அப்படி வண்டி திருப்பி வீட்டு வந்தேன் காலையில. இப்ப நல்லா நினைக்க 26 காலையில நாங்க போயிருந்தா என் குழந்தை காலி, நான் எப்படி தெரியாது, ஊர் குழந்தையும் காலி. இப்ப என்ன பண்ணிருக்காரு, 26 காலையில எங்க அப்பா நின்றுருக்காரு ஐயனார் கோயில் எல்லாம் கூட்ட சொல்லிட்டு நின்று இருக்காரு. இந்த கூட்டம் தான் நாளைக்கு வந்து நடக்க போகுது, பூஜை நடக்கும், நல்லா கூட்டி வைக்குது. சுனாமி வந்திருக்கு, என்னடா அலமாரி இருக்கு, மீனவர் பக்கத்துல நின்றுக்கிற மீனவர்கள் அலமாரி வருது, என்னப்பா அதுவும் இருக்காரு. அதுக்குள்ள வந்துருச்சு, அந்த மீனவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஆனா இவர் மட்டும் குறைச்சிட்டார். அந்த கடற்கரை நிலத்துல இந்த கோயில் கூட்டம் அந்த அம்மாவே இறந்து போச்சு. அதுல அந்த கூட்டத்திலே குறைச்ச ஒரே ஒரு ஆளு எங்க அப்பா. ஏன் குறைச்சாருன்னா, எந்த பணமரத்தை நாங்க நட்டோமோ அந்த பணமரத்தை போய் சிக்கிட்டாருங்க. அவரு கருக்கு ஒரு அப்படியே பிடிச்சிருச்சு. ரிட்டர்ன்ல தான் அந்த தண்ணிக்கு வந்து ரிட்டர்ன்ல தான் எல்லாரும் இறந்தது. இவர் கருக்கு பிடிச்சி உடனே காப்பாத்திட்டேன்னு அந்த பணவரை நட்டிய பணம் என்னை அப்படி காப்பாத்து இல்லப்பா. என்னை காப்பாத்துனது எங்களுடைய குலதெய்வம் ஐயா. எங்க அப்பாவை காப்பாத்துறது நாங்க நட்ட பணம். அப்ப மரத்தை நேசித்தால் மரம் மனிதனை நேசிக்கின்றதா இல்லையா? தக்க தகவல் வரும்போது நீங்க ஒரு சீக்கிரம் படிச்சீங்க, சீக்கிரம் தானே எண்ணம் போலவே வாழ்க்கை. அது நமக்கு எந்த நேரத்தில் காமிக்கும், பணைய மட்டும் பணங்காய் மட்டும் தரல, வாழ்க்கையே கூட திருப்பி கொடுத்துருச்சு அந்த பனைமரம். இப்பயும் நான் கடற்கரை போகும்போது அந்த பனைமரத்தை எட்டி பார்ப்பேன். என்ன இந்த பனைமரம் இப்ப காய்ச்சிட்டு இருக்கு. ஆகவே மரத்தை நேசிக்கணும், ஒரு வீட்டு வாசல மரம் நட்டு வைங்க அப்படிங்கிற ஒரு நல்லது சொல்றேன். எங்க வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகளும் மொட்டை மாடியில எடுக்கிறேன். நீங்க பாத்துக்கலாம், யூடியூப்ல நான் போட்டு பாருங்க, எல்லா காயும் இருக்கு, எல்லாம் காய்க்குங்க. நீங்க நம்ம படிக்க இப்ப ஆப்பிள் இருக்குது, என்னுடைய மாடியில ஆப்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, சாத்துக்குடி இருக்குது, கொய்யா பழம் இருக்குது, மாதுளை பழம் இருக்குது, இன்னொரு பழம் இருக்குது, டிராகன் ஃப்ரூட்னு ஒன்று இருக்குது. 300 ரூபாய் 200 ரூபாய் விற்கலாம் டிராகன் ஃப்ரூட், அவ்வளவு நல்லது. நாட்டில் பார்த்தீங்கன்னா சிவேறு அது சாப்பிட்டா அந்த டிராகன் ஃப்ரூட் ஒரு 15 பழம் இருக்கு. ஆனால் பார்த்துக்க எப்படி காய்க்கு, நான் பேசுவது காய்க்கு அவ்வளவுதான். ரைட்டு பழம் போ ஆடி பெருக்கு பாட சொல்றாங்க. ஆடி பெருக்கு, ஆமா, ஆடி 18க்கு தஞ்சாவூர்ல காவிரி கரை ஓரத்துல பாடக்கூடிய பாட்டு.